ரைட், ஓகே. நான் பார்க்கலாம். சரி, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிற விலங்கு தானே? அப்படி என்ன சரி இருந்தா சொல்லுங்க. அஹ், இன்னமொரு விஷயம் எங்களை பார்க்கலும் கூட்ட சொல்லி தந்தா எங்களுக்கு ஃபார்முலா தெரியா சம்ன்றது எனக்கு மறந்து போயிட்டோம் சொன்னா நான் கூட்டத்துக்காக பயன்படுத்த குறியீடு எங்களுக்கு தெரியும். என்ன குறியீடு பயன்படுத்தும் சொன்னா நாங்க பிளஸ் மார்க் சக என்று சொல்ற குறியீடு. ரைட், எனக்கு கூட்டணும் 20 30 24 அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னா எங்கட ஃபார்முலா வந்து எந்த ஃபார்முலா இருந்தாலும் அது ஆரம்பிக்கணும் முதலாவது வந்து சமன். ரைட், ஈக்குவல் மார்க்ல தான் ஆரம்பிக்கும். ஸோ ஈக்குவலை போட்டோம். எனக்கு கூட்டணும் பட் சம் பண்ற ஃபார்முலா எனக்கு தெரியா. ஸோ ஓப்பன் த பிரக்கெட். பிரக்கெட் இஸ் பிரக்கெட் வந்து மிச்சம் வந்து முக்கியமான விஷயம். ஸோ பிரக்கெட்டை வந்து போடுவோங்க. பிரக்கெட்ல எங்களுக்கு முதலாவது கூட்டணும் வந்து B4 என்ற செல். ஸோ சிலெக்ட் B4. ரைட், பிளஸ் பிளஸ் அதே மாதிரி C4 பிளஸ் அதே மாதிரி D4. அது இப்போ அவ்வளவுதான். ஸோ க்ளோஸ் த பிரக்கெட் அண்ட் என்டர். ரைட், அதே சேம் ஆன்சர். ரைட், 74 வந்து எங்களுக்கு கிடைச்சி எங்களுக்கு இன்னும் ஒரு வேலை செஞ்சிக்கலாம். ரைட், B4 இந்த செல்ட நேம குறிக்காம 20 சக 30 சக 24 அப்படின்னு போட்டு எனக்கு கொடுத்தா சேம் ஆன்சர் 74 வரும். பட் இப்படி செய்ததால நிறைய பிரச்சனைகள் உருவாகும். உதாரணத்துக்கு வந்து இந்த பின்றதுல மார்க்ஸ் வந்து 30 வரணும். ரைட், டீச்சர் வந்து பிழையா போட்டான். ஸோ இப்போ எனக்கு அது வந்து மாற்றணும் ஒரு 35 மாற்றணும்னு சொல்லுவேன். அப்போ 35 நான் இங்கே என்டர் பண்ணுச்சுன்னா டோட்டல் நாட் சேஞ்ச். டோட்டல் வந்து மாறல. ரைட், ஏன்னு சொன்னா நான் அவருக்கு என்ன கொடுத்திக்கிறேன் ஃபார்முலா பார்ல பாக்குறேன் எனக்கு 20 30 24 கூட்டணும் தான் சொல்லி. ரைட், ஆனா நான் ஆல்ரெடி முன்னால கொடுத்தேன்னா செல்ட நேம தான் கொடுத்தீங்க. நீ கூட்டணுமே 20 30 24 இல்ல, நீ கூட்டணும் இந்த செல்ஸை தான் நீ கூட்டணும். ஸோ 74 இப்போ எனக்கு 30 அல்ல, என்ன மார்க்ஸ் 35 சொல்லி 35 அடிச்சோம்னு சொன்னா ஒட்டோவா டோட்டல் இன்க்ரீஸ் ஆகியது எங்களை பார்க்கணும். ரைட், அப்ப இது ஒரு மெத்தட். ரைட், இன்னும் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் பின்னால படிக்கிறோம். இப்போ நாங்கள் இங்கே வந்து ஒரே அடிக்கு நாங்கள் வந்து இதை விலங்கு எடுத்துக்கொண்டு போனால் பின்னால் நோட்ஸ் வரப்போல அதை குயிக்காக விலங்கு எடுத்துட்டு போயிடும். ரைட், இன்னும் ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த இடத்துல 50ன்னு சொல்லி ஒரு மார்க்ஸ் தரப்பட்டிக்கு. இப்போ எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த டோட்டல் என்ற இடத்துல இந்த 4 புள்ளிகளையும் வந்து கூட்டணும். நம்ம இடத்துல இங்க போட்டுறேன் ஒரு 70 என்று மார்க்ஸ். ரைட், 70. இந்த 5 புள்ளிகளை நான் கூட்டும். இந்த ஒரு உதாரணத்துக்காக வேண்டி 20 நம்ம நெக்ஸ்ட்ல வந்து 10 எடுத்துக்கொள்றேன். நிறைய இடங்களை மார்க்ஸ் செய்கி இது எல்லாத்துலேயும் டோட்டல் நான் வந்து காணும். ஒருவேளை இந்த புள்ளிகளை மாற்றம் ஏற்படலாம். ஸோ எனக்கு வந்து பெருமதிகளை கொடுக்கலாம். செல்ஸ்ட நேம கொடுத்து தான் நான் இந்த கால்குலேஷன் செய்யும். ஸோ இதெல்லாம் கூட்டுறதுக்கான ஒரு ஐடியா உங்கள்கிட்ட ஈக்குதா? ரைட், ஈக்குதா? இந்த குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க உங்களோட ஐடியாவை. உங்களோட ஐடியா இவ்வளோ கரெக்ட் ஆகிக்கலாம். பிள்ளைன்னு சொன்னா நம்ம திருத்தலாம். பிள்ளை வராம ஒன்றும் செய்யலை தானே? ரைட், இப்போ நான் விளங்கப்படுத்தின ஐடியா செலக்ட் பண்ணி போட்டு செய்யலாதா? செலக்ட் பண்ணி கர்சரால என்ன செலக்ட் பண்ணி செய்யலாம். பட் நாங்க எக்ஸாம்ல பேப்பர்ல எழுதுறதுக்கு தான் நிக்கிறோம். இப்போ இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிட்டு C7 எப்படி செலக்ட் பண்றேன் இது மிஸ் ஆகாம? அது தெரியுமா எப்படி செலக்ட் பண்ணு? இது மூணே நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஆனா இந்த கீழ் இருக்கிற ரெண்டுமே எனக்கு தேவையில்லை தானே? அது போற நான் என்ன செய்யணும்? இந்த 50 செலக்ட் பண்ணணும், வர இந்த 20 10 70 செலக்ட் பண்ணணும். இது எப்படி செலக்ட் பண்ணு தெரியுமா? மிஸ் ஆகாம உதாரணத்துக்கு இந்த 3 செலக்ட் பண்ணிட்டு எனக்கு மற்ற தேவையில்லை சொன்னா கர்சர் நான் எடுக்கலாம். ரைட், நாங்க லெஃப்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி தானே செலக்ட் பண்ணுவோம். அப்ப இதுவரை செலக்ட் பண்ணி விட்டுட்டு எகெயின் நான் கண்ட்ரோல் பட்டன் எங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு மற்ற தேவையான செலக்ட் பண்ணலாம். 50 செலக்ட் பண்ணிட்டு வர எகெயின்
20 and 10 மாதிரி மாதிரி 70 இப்படித்தான் கர்சரில் செலக்ட் பண்ணுறேன் ரைட். இப்போ அந்த ஐடியா கிடைச்சிக்கும். பட் இது வந்து ஏன்னா எக்ஸாம்ல எழுத ஆன்சர் எழுத சாத்தியம் இல்லை ரைட். நீங்கள் பார்த்துக்கோங்க, முதலாவது ஃபார்முலா ஒன்று எழுதக்கூட முதலாவது மஸ்ட் எங்களுக்கு வந்து சமன் ஈக்குவல் மார்க் அதை போட்டோம். எங்களுக்கு தெரியும் கூட்டுவதற்கான சமன்பாடு சம் ரைட். நாங்கள் தெரிஞ்ச மாதிரி கொண்டு தானே, சும்மா தெரியாம பேக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ளஸ் ப்ளஸ் கூட்ட வந்து அழகு இல்லை ரைட். ஒரு சிஸ்டத்தையும் வேலை செய்யணும். ஸோ சம்ன்றது எங்களுக்கு தெரியும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. சம்மை போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ரைட். நாங்கள் சம்மன்றதை வந்து இப்போவுக்கு கூட்டுறதுக்கு மட்டுமே தான் படிப்போம். அடுத்த விஷயங்கள் என்னண்டு அப்புறம் பார்ப்போம் ரைட். சம் வேரியன்ட் யூஸ் பண்ணுறேன் ரைட். இப்போவுக்கு சம்பந்தங்களுக்கு கூட்டுறதுக்கு மட்டும் தான் பயப்படுறேன் ரைட். சம்மை செலக்ட் செல் ரேஞ்ச் வந்து நாங்கள் கொடுக்கணும் ரைட். முதலாவது வந்து நாங்கள் B4 to D4 ரைட். B4 கோலன் மார்க் D4 ரைட். இது கொஞ்சம் செலக்ட் ஆகுது. அடுத்தது எனக்கு செலக்ட் பண்ணணும் இந்த 50ன்றது. இது எப்படி நாங்கள் அடுத்த ஸ்டெப் இது பண்ணலாம். இப்படி B4 to D4 செலக்டட். இப்போ அடுத்தது எப்படி செய்யுது, என்ன மார்க் போடணும் தெரியான்னு சரி போய் கான்சன்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு திரும்பியும் இந்த விகித குறியீடா? இல்ல, திரும்ப விகித குறியீடு போட்டா பார்க்கலும் ரைட். நான் விகித குறியீடு போட்டேன் D4, அதுக்கடுத்த மரத விகித குறியீடு போட்டு இதுக்கான செல் அட்ரஸ் வந்து C7 எங்களுக்கு தெரியும். C7 என்று கொடுத்தோம்னு சொன்னா ரைட் D4 to C7 ரைட். D4 to இதுதான் D4, அதே மாதிரி C7. நாங்கள் ஒரு விஷயம் படித்தோம், செல் ரேஞ்ச் எழுதக்குள்ள வந்து D4 to C7 என்று கொடுத்தா இது ரெண்டையும் ஒரு செல் ரேஞ்சா கலவீட்டை எடுக்கலுமா இல்லவா? எடுக்கலும். அப்படி எடுத்தேன்னு சொன்னா அதில் இந்த செல் இந்த செல் இந்த செல் இந்த செல் அது மாதிரி இந்த செல் எல்லாம் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ எங்களுக்கு வந்து அப்படி எடுக்க ஏலா ரைட். அப்படி எடுக்க ஏலா. ஸோ நாங்கள் கமா ஒன்றை போட்டுட்டு அடுத்தது வந்து என்ன தேவையான வந்து ஹலோ ரைட். கமா ஒன்றை போட்டுட்டு அடுத்து எனக்கு தேவையான செல் வந்து C7. ஸோ C7 போடலாம். C7 போட்டு மறுக எனக்கு தேவை செல் ரேஞ்ச் B9 to C9 வர தேவை. ஸோ கமா போட்டால் செல் ரேஞ்சாவே கொடுக்கலாம் ரைட். இப்போ இந்த இடத்துல ரைட் நீ ப்ராக்டிக்கலா செய்ய போக்கல வந்து ஒரு வேலை செய்யலும். செல் ரேஞ்சை வந்து சில இடங்கள் நீட்டத்துக்கு வரும் தானே, பெரிய பெருமானங்கள் வரும், அங்கே தொங்கல் வரும். அப்போ அதில் செல் நேம் எல்லாம் ஒன்னொன்னா பார்த்து கொண்டு கேட்கலாம். அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வேணும்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி கொண்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டோம்னா செல் ரேஞ்ச் ஆட்டோவா அங்கே என்டர் ஆகிடும் ரைட். பட் நான் எக்ஸாமுக்கு எழுதக்கோல பார்த்து கையா எழுதுவோம்ன்றதால தான் நான் என்ட்ரு பண்ண சொல்லித்தரேன் ரைட். அடுத்தது வந்து மிஞ்சிக்கிற வந்து எங்களுக்கு I5 என்ற செல். ஸோ கமா என்டர் என் I5 ரைட். ஸோ bracket க்ளோஸ் என்டர் பண்ணால் டோட்டல் 229. 70 நான் வந்து 30 மாற்றினாலும் டோட்டல் ஒட்டோவா மாறும் ரைட். இஸ் இட் கிளியர்? இது கிளியரா? ஓ சார். ரைட். களமுகவரி மட்டும் தசமதானம் என்பவற்றை உட்புகுத்தி எழுதப்படும் கூடிய சூத்திரம் எனப்படும் ரைட். சூத்திரம் உண்டா என்னன்னு சொல்லி பார்த்தா ஃபார்முலா செஞ்சு பார்த்தோம். பணித்தாளில் களத்தினுள் சூத்திரம் ஒன்றை உட்புகுத்தும் போது அதனூடாக கணக்கிடப்படும் பெருமானம் களத்தில் தென்படுவதோடைய களத்துல வந்து பெருமானம் ரைட் கூட்டின டோட்டல் 229 தென்பட்ட. பட் அதோட ஃபார்முலா வந்து எங்களோட ஃபார்முலா பார் இங்க தான் அதோட ஃபார்முலா எங்களுக்கு தென்பட்ட. எஸ், இந்த ஃபார்முலா பார்ல இங்க டோட்டல் 189. பட் இந்த ஃபார்முலா பார்ல தான் இந்த ஃபார்முலா தென்பட்ட ரைட். இதுக்கு ஃபார்முலா பார்னு சொல்றேன் ரைட். சரி, தென்பட்ட.
உதாரணம் உண்டு. A1 மற்றும் B1 களங்களில் உள்ள பெருமானங்களின் மொத்தம் C1 களத்தில். ரைட், A1 அது மாதிரி B1 களத்தில் உள்ளதிட டோட்டல் வந்து C1ல காட்டப்பட்டிருக்கின்ற 2 3 பட் இங்க வந்து ஆன்சர் 5. இத ஃபார்முலா வந்து இங்க காட்டப்பட்டி. ரைட், நான் இந்த பிரக்கெட் வந்து இதுல காட்டப்பட்டில்ல, பட் நாங்க பிரக்கெட்டை போட்டு எழுத வந்து ஒரு ஒரு சம்மண்ட் நாங்கள் ஈக்குவலாக போட்டு சம்மண்ட் அடிச்சுட்டு எங்களுக்கு வந்து டிரெக்டாக A1 + B1 போட ஏலாம். ரைட், பிரக்கெட்டுக்குள்ளே தான் போடணும். அப்போ நாங்கள் பேஸ்மெண்ட்ல எங்களோட பேசிக்ல இருந்தே அந்த ஓர்டருக்கு ரைட் ஒழுங்கா செய்ய பழகிட்டோம்னு சொன்னால் பிறகு மர குழம்பாதே. அப்போ ஒரு டவுட் வரலாம் தானே, பிரக்கெட்டை போடாமல் எழுதிட்டு போகிறேன். இப்போ பிரக்கெட்டை போடாமல் எழுதிட்டு பிறகு பிரக்கெட் போடக்கோல சில கட்டங்களை இது இந்த இடத்துல பிரக்கெட் தேவையா, ஏன்னா நாங்கள் பேப்பரில் தான் எழுத போகிறோம். எரர் கம்ப்யூட்டர்ல நாங்க டைப் பண்ணோம்னு சொன்னா எரர் ஒன்று வந்தா எரர் காட்டும். பட் நான் பேப்பர்ல எங்களுக்கு அப்படியான ஆப்ஷன் இல்ல. ஸோ அதால தான் நான் பிரக்கெட்டை போட்டு எழுதிட்டு போறேன். ரைட், இது இந்த இடத்துல மட்டும் சாத்தியமா இருக்கும். ரைட், 7.3 சூத்திரங்களை எழுத பயன்படுத்தப்படும் கணித குறியீடுகள். முதலாவது வந்து கூட்டல், இது தெரியும், கூட்டத்துக்கு கண்டு கழித்தலும் தெரியும். ரைட், பெருக்கிறதுக்கு வந்து நாங்க தர அதாவது எக்ஸ் போன்ற குறியீடு தான் எழுத போகல பயன்படுத்துறோம். பட் எங்களை கணினியை பொறுத்த வரைக்கும் இங்க இந்த ஸ்டார் மார்க்கால தான் பெருக்கல் வேலை நடைபெறும். பெருக்கல் வேலை நடைபெறும். ரைட், அப்ப நாங்க உதாரணத்துக்கு வந்து 5 5 2ஆல பெருக்கணும் சொன்னா கொப்பியில் எழுத போல 5 2 2 போட்டு சமம் போடுவோம். ரைட், 10 ஆன்சர் வரும். பட் அப்படி இல்லை, நாங்க கம்ப்யூட்டர் பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டருக்கு எக்ஸ்டென்ட் போட்டா பெருக்கணும் மட்டும் தெரியா. இப்போ நாங்க இவரை கொடுக்கணும் எப்படின்னு சொன்னா ஸ்டார் மார்க். ரைட், ஸ்டார் மார்க்ல கொடுக்கணும். ரைட், 5 தர 2ன்னு சொன்னா 10. சரி, அதே மாதிரி வகுத்தலுக்கு வந்து நாங்க இப்படியான ஒரு குறியீடு தான் கணிதத்துல எழுத போக்களை பயன்படுத்துவோம். 2 டாட் இந்த குறியீடு. பட் கம்ப்யூட்டர் பொறுத்தவரை நீங்க வகுத்தலுக்கு வந்து இந்த ஸ்லேஷ் மார்க் பயன்படுத்தப்படும். வலு ஒன்று எழுதுறேன்னு சொன்னா இந்த மார்க் பயன்படுத்தும். வலுக்கான குறியீடு உதாரணமா வந்து நாங்க வலுன்னு சொன்ன என்ன அடுக்குன்னு போடுவோம் தானே வலு. இரண்டின் வலு. வலு 3. இது ஆன்சர் என்ன வரும்? வலுவண்டா என்னன்னு தெரியுமான்னு பார்க்க. இது ஆன்சர் என்ன வரும்? 12. 12 எப்படி வரும்? இரண்டின் வலு 3 சொன்னா 2 தர 2 தர 2. ஸோ த ஆன்சர் பி 8. ரைட், இதுதான் வலு. ரைட், வலு விளங்கிக்கும். குறிப்பு, குறியீடுகள் செயற்பட வேண்டிய ஒழுங்கினை அடைப்புகள் அமைத்து வேறுபடுத்த முடியும். அடைப்புக்குள் உள்ள பகுதி முதலாவதாக கணிக்கப்படும். ரைட், அப்ப பிரக்கெட்ட விஷயத்தை சொல்ல வராங்க. கணித செய்கை குறியீடுகள் செயற்படும் முன்னுரிமை ஒழுங்கு. ரைட், இது எங்களுக்கு தெரியும். பொட்மாஸ் படிச்சிருக்கிறோம் கணிதத்துல. பொட்மாஸ், பிரக்கெட், அதே மாதிரி ஓஃப், அதே மாதிரி டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அப்படி அந்த பொட்மாஸோட ரைட் எடிஷன், அதே மாதிரி சப்ஸ்ட்ராக்ஷன் வந்து கடைசி. ரைட், அப்ப கண்ணியை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது இங்க பாக்குறோம் பிரக்கெட். ஓகே, ரெண்டாவது வந்து எங்களுக்கு தரப்பட்டபடி வலு செயற்படுத்தப்படும். முதலாவது பிரக்கெட்டை செய்யும், அடுத்தது வந்து வலுவை செய்யும். ரைட், மூன்றாவது என்ன விஷயம் நடக்கும்னு சொன்னா பெருக்கல் வகுத்தல் தரப்பட்டி. பட் நாங்க படியவளை பார்த்திக்கிறோம் பெருக்கலோ வகுத்தலோ எது முதலாவதுக்கேத்தான் செய்தண்டு. பட் இங்க அப்படி இல்லை, முதலாவது பெருக்கலை செய்யும், ரெண்டாவது வகுத்தலை செய்யும். அடுத்த வந்து கூட்டல், அது கூட கழித்தல். ரைட், மேலிருந்து கீழாக, அதாவது பிரக்கெட், வலு, பெருக்கல், பிரித்தல், அதே மாதிரி கூட்டல், கழித்தல். ரைட், அப்ப முதலாவது வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து 5
2 minus 1. இது ஆன்சர் என்ன வரும்? இது ஆன்சர் என்ன வரும்? பீக் ஆன்சர். ஆர்டர் பார்த்துங்க, ஆர்டர் பார்த்துங்க. நான் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன், டைம் பேசிட்டு போகுது. முதலாவது வந்து ஆர்டர் படி பிரக்கெட்டை செய்யணும், பிரக்கெட்டை. ஸோ பிரக்கெட், அப்போ 2 minus 1 வந்து ஆன்சர் வில் பி 1, ரைட். அடுத்தது வந்து வலு, வலு. அடுத்த ஸ்டெப் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சுட்டு போகிறேன். முதலாவது வந்து 5 plus 4 பிரக்கெட் சோல்ட் ஆயிடும், பிரக்கெட் சோல்ட் ஆகி 2 minus 1 வந்து எங்களுக்கு ஆன்சர் கொண்டு வரும் 1. அப்ப பிரக்கெட்டுக்கும் அதுக்கு முன்னைய பெருமானத்துக்கும் இடையில வந்து பெருக்கல், பெருக்கல் அடையாளம் வந்துடும், பெருக்கல். இப்ப 2 minus 1 1 என்று வரும். அடுத்தது வலு, வலு தரப்பட்டிகை மாதிரி ஒன்று இருக்கும். ரெண்டாவது எங்க ஆர்டர் படி வலுவை செய்யணும், வலுவை, ரைட். அப்ப ஈத்தாம் வலு, வலுவை செய்யணும். இப்ப முதலாம் அடுக்கு வந்து ஒன்றின் ஒன்றாம் அடுக்கு வந்து 1 தான் சொல்லுவோம். ஸோ 5 plus 4 பெருக்கல், பெருக்கல் முதலாம் அடுக்கு வந்து ஒன்றின் ஒன்றாம் அடுக்கு வந்து 1. ரெண்டாவது ஸ்டெப், நான் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னு சொன்னா பெருக்கல் அல்லது வகுத்தல் ரெண்டு தந்திக்கு. அப்ப எங்களுக்கு வகுத்தல் இல்ல, பெருக்கல் தனிக்கு. உதாரணத்துக்கு வந்து ரைட், இன்னும் இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப எங்களுக்கு கணக்கு தரப்படுது 5 plus 4 2 slash 2 minus 2 தரப்பட வைக்குமே. இப்படி தந்தா எங்களை பார்க்கலும். முதலாவது ஸ்டெப் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ரைட், ஆர்டர் படி முதலாவது வந்து இங்க ரைட் பெருக்கலையோ வகுத்தலையோ தானே செய்யணும், பிரக்கெட்டும் இல்ல வலுவும் இல்ல, ரைட். பெருக்கலையோ வகுத்தலையோ செய்யணும். ஆனா பெருக்கலும் வந்திக்கு, வகுத்தலும் வந்திக்கு. இதுல முதலாவது எது செய்யணும்னு சொன்னா எது இங்க இடது பக்கம் இருந்து பார்க்க போகல முதலாவதிக்கோ அதான் நான் செய்யும், ரைட். அப்ப 4 2ஆல பெருக்கினா 8. ஸோ 5 plus 8 வகுத்தல், வகுத்தல் 2 minus 2. அடுத்த ஸ்டெப் நாங்க என்ன செய்யணும், பிரித்தலை செய்யணும், பிரித்தலை செய்யணும். ஸோ 5 5 plus 8 2ஆல பிரிச்சா டிவிஷன் 4 வரும், 4 வரும். அடுத்து வந்து மைனஸ் 2. இப்ப இங்க முதலாவது செய்யணும்னு சொன்னா பிளஸும் வந்தீங்க மைனஸும் வந்தீங்க, ஆனா பிளஸ் தான் முதலாவது வந்தீங்க. ஸோ 5 ஒரு 4 கூட்டணும்னு சொன்னா 9 மைனஸ் 2. அடுத்து வந்து 9 மைனஸ் 2 போகணும்னு சொன்னா 7. அது மாதிரி தான் இதை நோட் பண்ணாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா பெருக்கலை செய்யணும். நான் உண்டு 4. ஸோ 5 plus 4. அடுத்தது ஃபைனல் ஆன்சர் 9, ரைட். இந்த ஆர்டர் படி செய்யணுமென்ற விஷயம் கிளியரா இல்ல ஃபுல்லா எல்லாம் வரமா இன்னும் மறை விளங்கப்படுத்தணுமா? இந்த சக்கியா நீங்க ஈக்கல்ல, அப்ப இன்டர்நெட் ப்ராப்ளம்ஸ் வாங்கிக்குமென்னு நான் நினைக்கிறேன், ரைட். பேர் இல்லாட்டி சொல்லுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். திரும்பி விளங்கப்படுத்து. எஸ், ஓகே, நான் விளங்கப்படுத்துறேன். இங்க பார்க்கலும் ரைட், சூத்திரங்களை எழுத பயன்படுத்தப்படும் கணித குறியீடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு.